அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்வார்கள். செவ்வாய் மிகவும் வலுவாக புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் சஞ்சரிக்கும் போது, அதே சமயம் கன்னிராசியை விட்டு விலகி சனியின் உச்ச வீடும் சுக்கிரனின் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்குள் நுழைவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே செவ்வாய் தனஸ்தானமாகிய 2 இருந்து தைரியஸ்தானமாகிய 3 நுழைவது மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியாகவும் ஆகியாதிபதியாகவும் திகழக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடமாகவும் சகாயஸ்தானமாகவும் பார்க்கக்கூடிய இந்த இடத்திற்குள் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். மிக சிறப்பான வகையில் பல காரியங்களை எளிதில் செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பொதுவாக செவ்வாய் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்கு வருவதே யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக உடன்பிறப்புகளால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு கூட நல்ல தீர்வு காணும் அற்புதமான தருணமாக சகாயஸ்தானமாகிய இந்த 3ஆம் இடம் அமைகிறது. எனவே பல வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உண்டு. பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். இந்த தருணத்தில் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான காரியங்களை செய்து முடிப்பதோடு பூமிக்காரகனின் அருளால் சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுடைய முயற்சிக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பொதுவாகவே மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அவர் இந்த வேளையில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்குள் செல்வதால் எப்பேற்பட்ட காரிய தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அவற்றை தவிடுபடியாக அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக அமைய போகிறது. அதே வேளையில் வித்யாகரகரான புதனும் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வீரமும் விவேகமும் ஒருங்கே பெறக்கூடிய தருணம் என்பதால் மிக பெரிய அளவிலான தொல்லை தரக்கூடிய காரியங்களை கூட துவம்சம் செய்து மிக சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே திருப்திகரமான குடும்ப சூழல் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் 6, 9 மற்றும் 10 ஆகிய இடங்களை தனது பார்வையில் பதிக்கிறாருங்க. பொதுவாகவே நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவரது பார்வை 6, 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உறுதியாக விலகுவதோடு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ரூணரோக
சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகள் தொந்தலைகள், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவை இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில் நன்மை நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களது திறமைக்குரிய அங்கீகாரமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியை அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகும். குரு மங்கள யோகத்தின் காரணமாக எடுத்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே அவை வெற்றிகரமாக அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களது வாழ்வில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள், சிரமங்கள், நெருக்கடிகள் போன்றவை விலகுவதோடு புதிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறாருங்க. எனவே மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு மிக பெரிய அளவிலான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை குறைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த வேளையில் செவ்வாய் சாதகமாக இருப்பதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு போன்றவை எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த தருணத்தில் முற்றிலுமாக தவிடுபடியாக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குறிப்பாக இந்த தருணத்தில் காவல்துறை, மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, விவசாயத்துறை போன்றவற்றில் மிக அற்புதமான வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஏற்றுமதி இறக்குமதி துறையில் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல வாய்ப்புகளை பெற்று தருகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல விஷயங்களை துணிச்சலுடன் செய்து முடிப்பதால் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்துகிறாருங்க செவ்வாய். எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு மற்றும் புதிய வாய்ப்புகள், பொறுப்புகள் போன்றவை அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் தருணமாகவும் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரமே சரியான வகையில் செய்து முடிக்கும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பல சிரமங்கள் விலகுவதோடு வெற்றிக்கு உரித்தான 3இல் அமர்வதால் எதையும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் செய்து முடிப்பதோடு அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கு உரிய கிழமையாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு.